போர் ஆழம் ஒரு 700 அடியை தாண்டும் போது சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை விட 3 ஃபேஸ் மோட்டர் தான் ரெக்கமெண்டட். ஏன்னு தெரியுமா? வாங்க சொல்றேன். சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் அதிக டெப்த் போகும்போது பாத்தீங்கன்னா வோல்டேஜ் டிராப்ங்கிறதும் நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கும். அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம ஹெவியரான கேபிள் யூஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு காஸ்டும் அதிகமாகும். இதே பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் கரண்ட்ல நம்மளுக்கு 380 to 415 வோல்ட் வரைக்கும் வரும். ஸோ நம்மளுக்கு வோல்டேஜ் டிராப்ங்கிறதும் கம்மியா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் மோட்டார்ஸ் ஒரு ஹெச்பிக்கு நம்மளுக்கு 2 ஆம்ப்ஸ் தான் கரண்ட் எடுக்கும். ஸோ ஹெவியான கேஜ் கேபிள்ஸ் போடணுங்கிற அவசியமும் இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மோட்டார் வைண்டிங்கா இருக்கட்டும் இல்ல கேபிளா இருக்கட்டும் ரெண்டும் உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம்ங்கிறது வராது. பட் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ஸை அதிக ஆழத்துல யூஸ் பண்ணவே முடியாதுன்னு நாங்க சொல்லல. சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ஸை லோ வோல்டேஜ்ல அதிக டெப்த்ல எப்படி நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓட வச்சோங்கிறத வர வீடியோல சொல்றேன். உங்களுக்கும் வந்து குவாலிட்டியான மோட்டார்ஸ் அண்ட் பம்ப்ஸ் வேணும்னா கீழே இருக்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு இதை பெஸ்டா சென்ட் பண்ணி வைக்கிறோம். தேங்க்யூ.